கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒரு விளக்கை நீர் ஏற்ற வேண்டும். என் வாழ்க்கையிலே ஒரு பொசிஷனை, ஒரு நிலையை, ஆண்டவரே ஒரு அச்சீவ்மெண்ட்டை என் வாழ்க்கையிலே நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் குடும்ப பிரகாரமாகவும் ஒரு நல்ல நிலையை நீர் எனக்கு கொண்டு வர வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நாம் அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த நல்ல பொசிஷனில் என்னை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை வளமாக்குவார், என் வாழ்க்கையை செழிப்பாக்குவார், என் வாழ்க்கையை பிரசித்தப்படுத்துவார் என்கிற ஒரு நிலையும் எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு நிலையிலிருந்து எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறதாக இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்பதும் அதுதான். எனக்கு ஒரு விளக்கை நீர் ஏற்ற வேண்டும். அந்த விளக்கு என் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனையாகிய இருள், வேதனையாகிய இருள், சஞ்சலமாகிய இருள் எல்லாவற்றின் நீக்கு போட்டு ஒரு ஒளிமயமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு செழிப்பான ஒரு வெளிச்சத்தை நீரின் வாழ்க்கையிலே நீர் பிரகாசிக்க வேண்டும். அதற்கு என் தேவனாய கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே கூடும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார், நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இங்கே நான் பார்ப்பது என்ன? அவருடைய தீபம். பிரியமானவர்களே, அவருடைய தீபம் என்பது பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் தலையின் மேல் பிரகாசிக்கிறது, என் ஆவியிலே அவர் பிரகாசிக்கிறதா இருக்கிறது என்றும் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அருளின வெளிச்சத்தினால் எல்லாவிதமான இருளையும் என் வாழ்க்கையிலே நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 112ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 112ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாயிருப்பான். பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்கிறோம் செம்மையானவர்களுக்கு என்று. செம்மையானவர்கள் என்றால் உத்தமமானவர்கள், அப்ரைட்டாக நடக்கிறவர்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்மை தேவ சமூகத்திலே நிற்க பண்ணுகிறவரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவருடைய வார்த்தை நம்மை செம்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே உள்ளதான வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதான இருளை நீக்க வல்லதாய் இருக்கிறது என்று இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது சங்கீதம் 132 17வது வசனத்திலே பார்க்கிறோம், தாவீதுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். யார் அந்த தாவீது? நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இங்கேயும் பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். ஆவியானவர் தான்
பிரியமானவர்களே, நம்முடைய இருளை வெளிச்சமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவருடைய அபிஷேகம், அவருடைய நிறைவு ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கும் காணப்பட நாம் தேவ சமூகத்திலே நித்தமும் காத்திருக்கிறவர்களாய் விளங்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களை நித்தமும் அபிஷேகம் பண்ணி அது நிமித்தமாய் வரக்கூடிய வெளிச்சம் எங்களுடைய இருளையெல்லாம் நீக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆவதாக 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நம்முடைய விளக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி. நாம் ஆவிக்குரியவர்கள், நமக்குள் ஆவி ஆத்துமா உண்டு. பிரியமானவர்கள், இந்த ஆவி பிரகாசிக்க வேண்டும். இந்த ஆவியை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதும் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, அந்த ஆவி பிரகாசிக்கும் போது நமக்குள் இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஆவி தேவன் நமக்கு தந்த தீபமாய் இருக்கிறபடினால் அதை ஏற்றி வைக்கும்போது, அதில் ஒளியை ஏற்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்றால், நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறதான தாளந்துகள், கிருபைகள், அழைப்புகள், இவையெல்லாம் நமக்குள் இருந்து பிரவாகிக்கக்கூடியதாக இருக்கிறது, பிரயோகிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சியோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்குள் கிறிஸ்து இயேசுவே நீதியாக ரட்சிப்பாக இருக்கிறபடியினால் அவருடைய நீதி நமக்குள் பிரகாசிக்க, அவருடைய ரட்சிப்பு எரிகிற ஒரு தீப்பந்தத்தை போல, தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார், பிரகாசித்து கொண்டே இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 6ஆவதாக ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், பின்பகுதியிலே பார்க்கிறோம், கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறாரே. என்ன பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், நம்முடைய இருளையும் நம்முடைய கோணலையும் அவர் செவ்வையாக்குகிறவராய், வெளிச்சமாக்குகிறவராய், அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே நம்மை அழைத்து கொண்டு நடத்தி கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக நம்மை நடத்துகிறவராய் தேவன் இருக்கிறார். நம்முடைய ஜெப ஜீவியம் தேவனுக்கு முன்பதாய் நித்தமும் உத்தமமாய் காணப்படும் என்றால், நமக்கு எட்டாததும் நாம் அறியாததுமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக 1 பேதுரு 2:9 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நமக்கு அனுகிரகம் செய்கிறார். நமக்கு விளக்கை ஏற்றுவதும் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்களை இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகளை மகிமையாய் அறிவித்து அவர்களையும் ஆண்டவருக்குள் வழிநடத்த கர்த்தர் நித்தமும் உங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் நாங்கள் கேட்டதான
இந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு ஒரு விளக்கை நீர் ஏற்ற வேண்டும். எங்களுக்கு ஒரு பொசிஷனை, எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிலையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை ஆண்டவரே விளக்காக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், வியாதி விக்கனங்களும், கஷ்டங்களும், உபத்திரவங்களும், பாடுகளும், நிந்தைகளும், கடன்களும் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் இருளை போல இருக்கின்றது. அவற்றை எல்லாவற்றையும் நீக்கி வெளிச்சமாக்க ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.